ஓம் ஸ்ரீம்லாய வித்மகே கலகஸ்தாய தீமிகே தன்னோ வாராகி பிரசோத்யாத். கடக ராசியில் பிறந்த நண்பர்களே, ரெடியா இருங்க. உங்க குடும்பம் புதுசா மாறப்போகுது, புதுசா சேஞ்சஸ் ஆக போகுது. காரணம், கேதுவான் அடங்கப் போகிறார். கேதுவை அடக்கப் போகும் ஆதவன். ஆமாங்க, கேது மற்றும் சூரியனுடைய சேர்க்கை ஏற்பட போகிறது. அதுவும் ஆட்சி பெற்று அமரக்கூடிய சூரியன். கேதுவால் ஏற்பட்ட கெடுபலன் கொஞ்சம் குறையும், மறையும், கேது அடங்கும். ஸோ அப்படிப்பட்ட பொன்னான ஒரு காலகட்டம் உருவாகிறது. குறிப்பிட்டு கடகராசியில் பிறந்தவருடைய குடும்பத்தில் பல விஷயங்கள் மாறப்போகுது. இன்றைய பதிவில் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக விரிவாக விளக்கமாக நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனலில் சனி வக்ர பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலில் போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் இன் ஆப்ஷன் தவறாமல் செட் பண்ணிச்சுங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாராயமன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கடகராசியில் பிறந்த நண்பர்கள், கடகராசிக்கு 2 கேதுவும், அதாவது குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய சிம்ம ராசியில கேதுவும் 8 ராகுபவன் அமர்ந்திருந்தாங்க. அதனாலேயே போற இடங்கள்ல நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல தேவையில்லாத ஒரு பிரச்சனை, தேவையில்லாத ஒரு தடை, குடும்ப உறவுகளே நீங்க நெருங்கி பழகியிருப்பீங்க. அப்படிப்பட்ட உறவுகளே உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள். அதனால உணர்வு ரீதியா மன ரீதியான சில பாதிப்புகளை உங்க மனசுக்குள்ளே வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ இது கண்டிப்பா கடகராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருடங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. யார்கிட்ட நெருங்கி பழகி இருக்கீங்களோ, யார் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்களோ, அவங்களாலே மன ரீதியான பாதிப்புகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருந்தீர்கள். ஆனா வேறு வழி இல்லை, அவங்க கூட தான் பழகியாகணும், அவங்க கூட தான் இருந்தாகணும் அப்படின்ற விஷயங்கள் ஏற்பட்டு இருக்கும். காரணமே 2 இருக்கக்கூடிய கேது பகவான். சரிங்களா? இந்த கேது பகவான் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குடும்ப ரீதியாகவும், மேலும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எவ்வளவு ஹார்ட் ஒர்க் உழைப்பு போட்டாலும் அந்த உழைப்புக்கேற்ற ஒரு ரெகக்னேஷன், ஒரு அங்கீகாரம் கிடைக்காம, அதுக்கேற்ற மாதிரி ஊதியம் கிடைக்காம போச்சு. பணம் கொடுத்த இடத்துல கூட திரும்ப கிடைச்சிருக்காது. யாருக்காவது உதவியா கூட கொடுத்துருப்பீங்க, உங்க பணம் தான், அது கூட திருப்பி உங்க கைக்கு வர்றதுக்கு தடை தாமதம் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு ஒரு கஷ்ட நேரம் வரும்போது உங்க உழைப்பால உருவான பணம் கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியாத மாதிரி ஒரு இடத்துல லாக் ஆயிருக்கும். சரி, இது எல்லாமே கேதுவாக நடக்குது. சரிங்க, இனிமே என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பா நடக்கும். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் குருவோடு, அதாவது கடகராசியில் இருக்கக்கூடிய உச்ச குருவோடு இணைந்து இருக்கக்கூடியவர் அடுத்து அப்படியே பேர்ச்சி அடைஞ்சு தன்னுடைய வீடான சிம்ம ராசியில போய் அமர்வார். ஆவணி மாதம் முழுவதும் அங்கதான் இருப்பார். உங்க ராசியில உச்ச குரு. சரிங்களா? தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக இந்த வருடம் முழுமையா பெறக்கூடிய ராசியில கடகராசி ஒண்ணு. காரணம், சுபகரமான குருவன் உங்க ராசியில தான் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அதனால எத்துணை எதிரிகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பேர் போட்டிக்கு துரோகம் செய்தாலும் சரி, உங்க கூட கிருஷ்ணர் மாதிரி, கர்ணன் மாதிரி கண்டிப்பா ஒரு துணை இருக்க போகுது. அது தெய்வமாக இருக்க போகுது. இதுல மேலும் ஒரு நன்மை செய்யும் விதமாக 2 இருக்கக்கூடிய கேதுவோடு சூரியன் அமர்வாரு. அப்ப கேதுவுடைய ஆட்டம் கொஞ்சம் அடங்கும், ஒடுங்கும். நாம போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணமோ, இந்த ஜென்மத்துல என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, அதுக்கேற்ற மாதிரி தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் கேது. அதனால கெடுதலை தடைகளை செய்வார். இப்ப சூரியன் போய் ஆட்சி பெற்று அமர்றாரு இல்லையா? அது தன்னுடைய வீடு, சூரியனுடைய வீடு. அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை சரியாகும். உங்க குடும்பத்துல புதுசா இந்த விஷயங்கள் மாறும் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய கடகராசியில் பிறந்தவருடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அந்த திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். உங்க வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொள்வார்கள். சில பேருக்கு இன்னும் வாழ்க்கை துணையே அமையல, திருமண வாழ்க்கையே அமையல, எனக்கு திருமணம் நடந்தா போகும்பா, இந்த ஊரை விட்டு இந்த விஷயத்தை விட்டு நான் எஸ்கேப் ஆகி போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்ல விதத்தில் அமையும், திருமண தடை விலகும். சரிங்களா? சில பேர் லவ் ஃபெயிலியர், காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கும். அந்த காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வந்து புதியதொரு துணையை கரம் பிடிப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி
உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய உணர்வுகளை மதிக்கிற மாதிரி புதிய உறவு கிடைக்கும். அந்த உறவே உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமையும். ஸோ இது இந்த ஆவணி மாதத்துல கண்டிப்பா நடக்க போது. கேது அதுக்கு உண்டான தடையை ஏற்படுத்திக்கிறது, கொஞ்சம் அடங்குறதுனால, தடையை விளக்குறதுனால தடையின்றி அந்த வரன், அந்த உறவு உங்க குடும்ப வாழ்க்கையில உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து நிற்கும். சரிங்களா? இதற்கு அடுத்து கேட்டு கேட்டு கிடைக்காத பணம் இனிமே கிடைக்கும். உங்க பணம் கடனா கூட கேட்டுட்டாங்க, யாரும் பண உதவி செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்றவங்களுக்கு அந்த கடன் உதவி கிடைக்கும். பேங்க் லோன் சேங்ஷன் ஆகும். அரசாங்க உத்தியோகம், அரசாங்க வேலை கிடைப்பதற்கும், அரசாங்க விஷயத்தில் கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் தள்ளுபடி ஆகிறதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? எப்பேற்பட்ட கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியாகி அதே அரசாங்கத்தின் மூலமாக நன்மை ஆதாயம் பெறுவீர்கள். கடகராசியில பிறந்த நீங்க. அதே போல உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏதோ ஒரு அரசாங்க வேலை, ஏதோ ஒரு விஷயங்களை செய்யணும்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, அதுவும் கிளிக் ஆகும். அல்லது உங்க குடும்ப உறவுகளே, கூட பிறந்தவங்களே அல்லது வாழ்க்கை துணையே ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்க உங்க மீது தொடுத்திருந்தால் அது இப்போ சரியாகும். சிறிய பேச்சுவார்த்தைகள் மூலமாக நீங்க இனிமே விரைய செலவு பண்ண மாட்டீங்க கோர்ட் கேஸ் வழக்குகள்ல. அது ஒரு முடியக்கூடிய ஒரு தருணமாக அமையும். மேலும் இதே சூரியனும் நேரடி 7ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கிறாரு. 8ஆம் வீட்டில் கூடிய ராகுவை பார்க்கிறாரு. ஸோ ராகுனுடைய மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்பட போகுது. 8ஆம் வீட்டில் இருந்த ராகு தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனையை அதிகமாக தீவிரப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அதே போல எந்த இடத்துல போனாலும் ஒரு பஞ்சாயத்து அடிதடி பிரச்சனை அப்படின்றது ஏற்படுத்திட்டு இருந்தாரு. இப்போ சூரியனுடைய பார்வை கிடைக்கிறதுனால ராகுவும் தன்னுடைய ஆட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறாரு. மேலும் குரு அங்க ஒரு ராசியில இருக்கிறார். அப்போ இந்த ஒரு நிலைப்பாடுகள்ல மறைமுகமான வழிகள்ல இருந்த பிரச்சனைகள் சரியாகும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல இருந்த சூழ்ச்சி செய்யக்கூடிய அந்த கூட வேலை பார்க்கக்கூடியவங்க அவங்களுடைய சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டு உங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். அதே போல எதிர்பாராத விபத்துகளில் மாட்டிக்கிட்டவங்களுக்கு அந்த விபத்து சார்ந்த பிரச்சனைகள் வந்து இப்ப விடுதலை அடைவீங்க. அதே போல மிக முக்கியமா படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு காலகட்டம். நான் எவ்வளவுதான் மனசை ஒன்றி படிச்சாலும் என்னால படிப்புல நான் எதிர்பார்த்த மாதிரி மார்க் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் முதல் கண்டிப்பா பெரிய அளவு படிப்புல மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். வைத்த அரியர் கிளியர் பண்ணிட முடியும். அதே போல நீங்க எந்த ஒரு படிப்பை படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த படிப்பை கவர்மெண்டே உங்களுக்கு சாதகமா கொண்டு வந்து சேரும். கல்வி விஷயத்துல கல்வி கடன் அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த பூர்வீக சொத்துக்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஒரு முடிவுக்கு வரமாட்டேங்குதுன்றவங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்களுடைய பிரச்சனை முடிவுக்கு வரும். வேறு மதத்தவர்கள், வேறு இனத்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை, 3வது நபரால் குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அந்த பிரச்சனை இப்ப சரியாகும். சரிங்களா? சோ அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. இந்த 8ஆம் வீட்டை சூரியனும் பார்க்கின்ற காரணத்தினால் கல்குவாரி, கிரானைட் மற்றும் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை, ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய லாபம் பார்ப்பீங்க. தொழில் சம்பந்தமான வியாபாரம் கண்டிப்பா வேற ஒரு மாநிலத்துல வேற ஒரு ஊர்ல நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னா அதுல நல்ல ஒரு பெனிஃபிட் லாபம் இப்போ இனிமே கிடைக்கும். ஸோ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு இப்போ பணமாக லாபமானாக உங்களுக்கு மாறும். அது கடகராசிக்காரர்களுக்கு பொருந்தும். அதே போல அரசியல்வாதிகள் அல்லது உறவுகள்ல தந்தை வழி, தாய் வழி, அதாவது தந்தை வழியில தாத்தா வழியில உள்ள உறவுகள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனை இப்போ சரியாகும். சரிங்களா? ஸோ இது போக மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது உடல் ஆரோக்கியம். நாக்கு, அதாவது வாய், தொண்டை, மூக்கு சம்பந்தமான பிரச்சனைகள், பல் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் அந்த பிரச்சனை இப்போ சரியாகுங்க. ஸோ அதுக்கு கிளியரா உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் வீசிங் ப்ராப்ளம், சுவாசம் ப்ராப்ளம் இருக்குங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு மறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல மிக முக்கியமான முறையில் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் குடும்பம் கண்டிப்பா புதிய ஒரு குடும்பம், புதிய ஒரு உறவுகள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கும், உங்களுடைய வருமானத்தை வேற ஒரு வேலை, வேற ஒரு தொழில, அதாவது புதிய ஒரு வேலை, புதிய ஒரு தொழில கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை இந்த கிரகங்கள் உருவாக்கி கொடுக்கும். அப்போ புதுசா ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது கடகராசிக்காரர்களுக்கு பொருந்தும். ஆவணி மாதத்துல கண்டிப்பா உங்க வாழ்க்கை திசை திரும்பும் வேறு பாதையில். அப்போ இந்த ஆவணி மாதத்துல ஆஞ்சநேயருடைய வழிபாடு கடகராசிக்காரங்க தவறாம பண்ணணும். வெற்றிலை மாலை வியாழக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு சாட்சி வணங்குகின்ற பொழுது நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கிற முயற்சியில வெற்றிகள் கிடைக்கும். தவறாம அந்த வழிபாடுகளை பண்ணுங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்றும் விஷயம் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் ஸ்ரீ பாரகமன் திருவடி சரணம்.